அங்க இருக்கக்கூடிய தூண்கள் உஸ்துவானத்துல் முஹல்லகா, எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நின்று நஃபிலான தொழுகை தொழுவார்களோ அந்த இடம் உஸ்துவானத்துல் முஹல்லகா. உஸ்துவானத்து ஆயிஷா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு சஹாபாக்களும் தாபியீன்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நின்று தொழுவதனுடைய சிறப்பை மட்டும் மக்கள் அறிந்து கொண்டால் குலுக்கல் முறையில் அங்கே தொழுவதற்கு போட்டி போடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது பலரும் அந்த இடம் எதுவாக இருக்கும் என்று ஆசையோடு தேடுகிறார்கள். அப்போது உர்வத் இப்னு ஸுபைர் தாபிஈ, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய சிறப்பிற்குரிய மாணவர் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார், அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், அந்த இடம் எது, சிறப்பை பெற்று தருகின்ற அந்த இடம் எது? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா